வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்றைக்கி பூண்டு சாதம் செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ சாதம் 1 கப் எடுத்து வடித்து வச்சுருக்கேன். இதுக்கு சாதாரண ரைஸ் தான் நல்லாயிருக்கும். பாசுமதி ரைஸ் போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் பூண்டோட ஃப்ளேவரை டாமினேட் பண்ணிடும். அதனால் சாதாரண அரிசி எடுத்து வடித்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயம் நைஸாக அப்படி பொடியாக நறுக்கிக்கோங்க. கேரட்டு பாதி கேரட்டு, ஒரு பச்சை மிளகாய், கொடமிளகாய் ஒரு கைப்பிடி அளவுக்கு, பூண்டு ஒரு 8 பூண்டு நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். சில்லியும் சோயா சாஸும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். அதில் ஜீரகம் மட்டும் கொஞ்சம் போட்டுக்குவோம். இப்போ பூண்டை போட்டு நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா வதக்கிடணும். பூண்டு இந்த கோல்டன் கலரில் வரணும். முருகின மாதிரி அந்த வாசத்தோடு வரணும். கருகி போயிடக்கூடாது. பச்சை மிளகாய், வெங்காயம், கொடமிளகாய், இதுவும் நல்லா வதங்கட்டும். இதில் கேரட்டும் கருவேப்பிலையும், இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருவோம். சிலர் சாதம் வடிக்கும்போது உப்பு போடுவாங்க. நான் சாதத்தில் உப்பு போடல. சோயா, சில்லி சாஸ், இப்போ சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க, குழஞ்சி போயிடக்கூடாது. சாதம் கொஞ்சம் விதையாகவே வச்சுக்கணும். பூண்டு சாதம் ரெடி. ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.